வாழ்க வையகம், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. புத்தகத்தை பெரியாரும் பேசினாரும் பொதுவாக்கி கவி குறித்த புத்தகத்தை பெரியாரும் பேசினாரும் பொதுநோக்கி கவி குறித்த திருவள்ளுவரும் உற்சவனம் நம்பியிருந்த உயர்ந்த ஜாதி உண்மைக்கே உயிரிழந்த சாட்சி நிச்சயமாக நிலையறிந்த ஜானிகளை எல்லாம் வழங்கி அன்றும் இன்றும் என்றும் நம்மையெல்லாம் வழங்கி சென்று கொண்டிருக்கிற மகா நடுத்தந்தை பொறுப்பாளர்களை வழங்கி இன்றைய தினம் ஆசாருடைய பிறந்த நாள் விழா எல்லா இடங்களிலும் சிறப்பாக அமைதி தினமாக கொண்டாடுகின்ற நேரத்திலே நம்முடைய மன்றத்திலே ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி அதிலே தலைமை பொறுப்பேற்று சிறப்பு நிலை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அறக்கட்டளையுடைய நிர்வாக அரங்காவலர் தலைவர் மரியாதைக்குரிய ஒத்தியன் இளங்கோ ஐயாவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இறைவுணரும் அறநெறியுமாக அமர்ந்து இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இடையிலே அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருமானுக்கும் வணக்கம். இதுவரை இருப்போம் என்ற இன்பத்தோடு அமர்ந்திருக்கின்ற இருபால் சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். என்ன தலைப்பு அப்படின்னா, கடவுள் வணங்கினா நல்லா இருக்க முடியுமா, அங்கே வாழ்ந்தா நல்லா இருக்கும், இவ்வளவுதான் விஷயம். சார் ஐயா நடுவர் அவர்கள சம்சாரத்துக்கு நான் கடவுள் மாதிரி கனவுல கண்கெடுத்து சொல்றோம். சம்சாரத்துல கடவுள் மாறிங்க நிம்மதி வரும். அதனால எனக்கு அர்ச்சனை பண்ணோம். காலையில எந்த அர்ச்சனை பண்ணாரு நான் என்ன பண்ண கடவுள் மாதிரி கம்பெனி இருப்பேன். கடவுள் தான் பண்ணுறேன் கம்பெனி தான் இருப்போம். ஒன்று வச்சு ஏதாவது அவ்வளவுதான் கடவுள் பேசுறாருன்னா நாம கோயிலுக்கு போறோம். போய் நின்று வணங்குறோம், வேண்டிக்கிறோம். இப்போ அவருக்கு பேசுறாங்க கண்டு தந்தவடி பார்ப்பாரு. மாத்தியா நீயா போன வாரம் தான் பாலராஜா கடையில 30 பேர் முட்டை வாங்கிட்டு 30 ரூபாய் ஓட்டு சொந்த மாதிரி நான் கூட கடவுள் கேட்கிறியா கொஞ்சம் மேலே ஏன்னா மைக்கும் வைப்பும் கரெக்டா இருக்கட்டும். பேச மாட்டாரு. கரெக்டா சொல்றேன். நமக்கு அவரே முதல்ல சொல்லிட்டாரு, எதுவும் பேச மாட்டேன். அர்ச்சனை பண்ணாங்கன்னா இவங்களை நம்பி நான் என்ன பண்ணேன், ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் தாண்டி என் வீட்டு அம்மா இருக்கும்போது இவ்வளவு தூரம் பொங்கல் வச்சு கோயிலுக்கு போனாங்க. வராத்திரி போன 300 ரூபாய் டிக்கெட் உள்ள போறது 3 மடங்குல போட்டாங்க. 3 மடங்குல போட்டு ராவில ஒரு சோறு கொடுத்தாங்க. சூறாங்க நான் தோறுமலை ஏற்றுவோம். நான் சோறு வாங்க வாயில் வந்து நான் மொத்தம் மொட்டை அடிச்சுக்கிட்டா சூடா தட்டி போட்டு மொட்டை அவர் எங்க வைக்கிறது தெரியல. சரி எப்படி அவர் பிடிச்சிக்கிற கட்டுற மணிக்கான எடுத்து விட்டான் சார். கடவுள் கோயில் பாருங்க சாமி அங்க போனா 5 அடி வீட்டுல ஒருத்தர் வச்சு வச்சுக்கிட்டு பார்க்க முடியல. சோம்பு கட்டு கட்டினே கட்டு வச்சுருந்துக்கிறான். சுத்தி எட்டி பாக்குறேன். அதுதான் ஒரு அம்மா சரி கட்டிருச்சு. போய் அந்த தறிகள் வந்து சரிங்க சார். ஆனா அரண்மனை எப்படி கிடையாது.
டெய்லி வந்து ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவு நடத்துங்க, மக்களுக்கு உயர்வு. சரி, அவர் வந்து டெய்லி வந்தார். முதல் நாள் வந்து 50 பேர் தான், 2வது நாள் வந்தா 30 பேர். இப்படியே போட்டு கட்சி 4 பேர் தங்கினான் சார். அவர் வாஜர் சொல்றாரு, எங்க வந்து பேசுறீங்க, யாருமே வர மாட்டாங்க, 4 பேர் வச்சு நான் எப்படி பேசுறது? அவர் சொன்னாரு, தலைவர் நாளைக்கு வாங்க, நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அப்புறம் வந்தார். மறுநாள் வந்தா அழகுமே கூட்டம் நிறையா இருக்குது, ஜன ஜெயஜன் வேறு இருக்குது. வாஜர் உள்ளே போட்டு கொஞ்சம் வழி விடுங்கன்னா வந்து ஒரு முறை நான் மட்டும் இல்லை, இப்பதான் நம்ம வெளியே விடுறோம் வாஜர். அப்புறம் இல்லை சார், நான் தான் வந்து சொற்பொழிவு நடத்தணும், இதே மாதிரி 4 பேர் சொல்லி கொடுத்து உள்ள போயிட்டேன், யார் கம்பெனி ஆரம்பிச்சு அப்புறம் கம்பெனி தலைவர் பார்த்து சார் ஒழுங்கு அவர் தாங்க சொற்பொழிவு நடத்த வாஜர்னா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து கேட்டது வந்து இவ்வளவு ஜனம் வந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, சொற்பொழிவு முடிஞ்சு கொண்ட சூடான சக்கரை பொங்கல் சூட்ட வாங்க கொடுத்து போட்டேன், அதான் ஜனம் வந்துட்டாங்க. இதுதாங்க ஆரம், இதுதான் ஆரம். ஐயா சொல்றாரு, இது பட்டு இப்ப கோயிலுக்கு போங்க, நாளையே உள்ளே போன ஒரு 4 கிலோ விபத்தி, மத்தியான 4 கிலோ விபத்தி, சாயந்தரம் 4 கிலோ விபத்தி வணக்கம் சொல்றாங்க. இவங்க 20 தான் பண்றாரு ஐயா, வாங்க முடியாதுங்க. ஒண்ணு இல்லைங்க, நாங்க அடுத்த 23 வேலை பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க ஒரு ஆசிரமம் போவோம். அந்த பெண்கள் நாங்கள் போய் இருந்தோமோ அவங்க எல்லாம் துணிமணி வச்சு கொடுப்பாங்க, லேடிஸுக்கு போடுறது வச்சு அவங்க எல்லாரும் வச்சுட்டு அங்க இருக்கிற சாமியார் இருக்கிறார். அந்த சாமியாருக்கு பாட்டு போடுவாரு, சாமியார் தான் அவரு, நல்ல சாமியார். இப்ப பாட்டு இங்க என்னமா நம்ம பண்ணாங்க, பேண்ட் எடுத்துட்டு இங்கிருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, நல்லா இதாப்பாரு சாமியார். சாமியார் பார்த்தாரு, சாமியாருக்கு பிடிக்கல போகிறது பாட்டு பார்த்துட்டா, நீங்க உண்மையா எடுத்து கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அப்பா இது சரியில்லை, பேண்ட் நல்லா இருக்கு அவருக்கு தெரிஞ்சுது. அப்புறம் சொல்றாரு, ஒன்று இருந்தவரை 2 பேண்ட் எடுத்து கொடுத்தாரு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு நான் சொல்லிட்டு பேசுற போச்சு பேண்ட் இதான் ஆனா வேலை செஞ்சு அந்த அம்மா சொல்லிட்டு நம்ம அப்பா போயிடுவாரு சாமியாரே அப்பா போட்டுப்பாரு. அதுதான் ஆரம், அதுதான் வாங்கணும், ஈர்த்து நோக்கு இன்பன்றாங்க, அதுதான் கொடுக்கணும் வாங்கணும், இதுதாங்க சந்தோஷமா இல்லையா? மற்ற கோவில காலையில இருந்து பிச்சை எடுக்கிறாங்க, மரப்பொருட பிச்சை எடுத்தான், சாயந்தரம் பார்த்தா ஒரு 30 ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு. கவர்மெண்ட் கடையில வந்து உட்காந்துக்கணும், 12 மணிக்கு தலைவர் பாருங்க, அங்க வந்து உட்காந்துட்டாங்க. உள்ள போய் வரவங்க எல்லாம் 50 போட்டான், சாயந்தரம் கலெக்ஷன் பார்த்தோம். நாங்க எந்த போய் அந்த உட்காந்து 30, இந்த உட்காந்து 3000 கலெக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம சொன்னா கடவுள் கோயிலுக்கு தான் இருக்கிறாங்க நினைச்சேன், எல்லா அறக்கடவுளும் இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் சார் ஆரம், அதுதான் ஆரம். அம்மா பேசுறாங்க, இவங்க உமா பேசுறாங்க, நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன், அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவதை சுகம், நீவது இலக்கு, நீ வந்து சொல்லி கொடுத்து ஐயம் விட்டு ஒண்ணு சொல்லிடுறாங்க. நீங்க வந்து அப்படியே மாத்திரம் நான் வந்து பண்றேன் சொன்னாரு. டீக்கர் பேசிட்டுமா நான் நம்ம லைன்ஸ் கிளப் சரமாடி ஆயிடுச்சு போட பயிற்சி கொடுக்குது. அங்க போனா 2012 ஒரு லைன்ஸ் கிளப் தலைவர் ஆயிட்டு அந்த கடவுளை புத்தகம் குண்டு புத்தகம் வந்து அறிஞ்சிருக்கிறாங்க. ஐயப்போ கண்டாம் மாசம் நடத்துறாரு, என்ன அறம் இல்லைன்னா வேலைக்கு ஆகுது, அறம் தாங்க பண்ண முடியல. முக்கியமான நடத்துக்கிறாங்க, வாரம் வேலை கவனம் ஒரு கோயிலுக்கு போறேன். நான் எந்த கோயிலுக்கு சொல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வந்து கூப்பிடுங்க, மொத்த கொடுப்பாங்க சொல்றாங்க. சத்தியமா டெய்லி சாப்பாடு போடுறாங்க. நீங்க 12,000 கொடுத்தீங்கன்னா வேலைக்கு மனம் 200 பேர் சோறு போடுவாங்க. அந்த சோறு கொடுத்து அவங்க மனசார வாழ்த்துனாங்கன்னா உங்க வீடு கல 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 சொல்றாங்க. அள்ளி கொடுத்து வாழ்வன் நெஞ்சம் மாறந்த போனோக்கு வாழி நல்லவர் என்னும் கெடுவதில்லை, இது நான் மறை
சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதவர்கள். தெய்வத்தால் ஆகாத கம்பெனி காலி, அவரே பரிசு போய் விட்டார். என்ன பண்ணுறாங்க? ஒன்னும் செய்ய முடியாது. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன்மை கொடுத்த கூலி தர விட்டார். அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன், அறத்தான் வருவதே இன்பம், அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதை தொடர் அறனும் அன்பு மரணும் உழைத்தான் இல்வாழ்க்கை. இதை யார் சொல்றது? நான் சொல்றேன், வள்ளுவர் சொல்றேன். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வீடு பேர் அடையிறன்னு சொல்றேன் இல்லையா? அந்த காலத்துல வீடு எப்படி கட்டினா பாரு, அதோடு வாங்கினாதான் நீ வீடு பேர் அடைய முடியலாம். முதல்ல ஒரு வீட்டுக்கு என்ன பண்றான்? படி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் படினா என்ன? நன்றாக படி, நன்றாக படிங்க. அதுக்கப்புறம் ஒரு நடை இருக்கும். நல்லா படிச்சா ஒழுக்கம் நடக்கணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் நிலை உயர்ந்த ஒரு நிலை இருக்கும். அப்ப நிலையை உயரும் போதும் நீ முன்னேற்றம் அடையலாம். பாரு, இங்க வந்து என்ன சொல்றாரு? நடையும் போது ஒழுக்கத்துல சொல்றாரு, நிலை உயரும் போது உன் கடமையை கரெக்டா பண்ணணும். கூட என்பது எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்நாங்க. இங்க அறம் வந்துச்சு, இங்க ஈகல். அதுக்கப்புறம் முக்கியம் கடைசியா நீ வீட்டு உள்ள போலாம். இதுதாங்க அறம். இது எங்க போனாலும் அறையில ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வந்து இந்த உலகத்துல நான் கொண்டு செல்லும் போது ஒன்றுமே இல்லை, ஒதுக்கு செல்வோம். எல்லோருக்கும் உண்மையான அன்பும் ஆசையும் சொல்லி இந்த மட்டத்தில் பதிவு செய்யறதுன்னு சொல்றார். அதன் நன்மையோடு வாழ்ந்தால் மட்டுமே அன்போடு இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும், வளமோடு இருக்க முடியும் சொல்லி நல்ல வாய்ப்பை அன்பு மெய்யுணர்வாளர்களே, மிக சிறப்பாக அறநெறி தான். நீ என்னதான் இறைவன் பெற்றா கூட அப்புறம் அறநெறி வாழ்க்கை வாழலன்னா நீ சாமியாராக உருவாக்கணும் அப்படின்றத அவரு கரெக்டா சொல்லியிருக்காரு. ஒரு விதத்துல இந்த பக்கம் சாயலாமான்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா இப்பயும் கோச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு விருதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு? ஏன்னா நம்மோடு வாழ்ந்த மகான், இந்த நூற்றாண்டு சென்ற மகான் உணர்ந்து போதிய உத்தமர். மற்றவர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் வந்து நமக்கு தெளிவா கொடுத்துட்டார், இதுதான் யா அப்படின்னு. அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அவன் சந்தோஷமா வாழணுங்க. இதுதான். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குது? ஆனந்தத்தின் மூலமா, நித்யானந்தத்தின் மூலமா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆனந்தம் எப்படி நமக்கு வேண்டும் என்றால் புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செய்திருந்தால்தான் ஆனந்தம் கிடைக்கும். அப்ப அந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிப்பது? எல்லாருக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ நித்தியானந்தம் தேவை நமக்கு. அனித்தியானந்தம் வந்துட்டு சும்மா வந்துட்டு போறது, சிற்றின்பம் சொல்லுவாங்க. அப்ப வேறின்பம் நித்தியானந்தம் என்பது எது மகிழ்ச்சி நமக்கு நிறைய சொல்றாரு. அப்ப இறை உணர்வு பற்றி சொல்லும் போது நம்ம கிட்ட ஆணவம், கண்மை, மாயை அகலும் சொல்றாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் போர் அமைதி விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கடை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் இருக்கும் கரைந்து போம் தன்முனைப்பு ஆணும் தெய்வம். அப்போ உங்களிடம் தன்முனைப்பு கரைந்தால்தான் யாரை பார்த்தாலும் நீ தெய்வமாக நினைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒழுக்கம் அற வாழ்க்கை வாழணும்னா இறை உணர்வு கண்டிப்பாக தேவை என்று மகிழ்ச்சி முதல்ல சொல்றார். ஆனால் அந்த இறையுணர்வு பெற்றோர் எல்லோரும் அறநெறி வாழ்க்கை வாழ்கிறார்களா அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோமே தான் 99% கிடையாது. இல்லைங்களா? இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? இறையுணர்வு பெற்றோர் அனைவருமே அறநெறி வாழ்க்கை வாழ்கிறார்களா என்றால் பெரும்பாலானவங்க கிடையாது. சொல்றது ராமாயணம் மகாபாரதம் இருக்கிறது பெருமாள் கோயில் இப்படித்தானே இருக்கு பெரும்பாலானவங்க. அதான்
மகரிஷி சொல்றாரு அறநெறி வாழ்க்கையை பற்றி சொல்றாரு. ஒழுக்கம், கடமை, ஈகை இவ்விரண்டும் உள்ளடங்கி இருப்பதை பார்த்து, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றார்கள். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இவ்விரண்டும் உள்ளடங்கி இருப்பதை உற்று பாருங்கள். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். ஒழுக்கமே இந்த இடத்துல பாருங்க, ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவின் உண்மையை வைக்கும்.